ஸோ ஃபேரி ரோஸ் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக அண்ட் சூப்பராக வளரக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ் கலெக்ஷன் தான் இது. வந்து க்ரீப்பரான்னு கேட்டிங்கன்னா க்ரீப்பர் இல்லை, பட் ஆனால் புஷ் டைப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3.5 4 ஃபீட் வரைக்கும் மேக்ஸிமம் க்ரோத் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க, இந்த ஃப்ளவர் பெஞ்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ அது காஞ்சது எவ்வளோ தூரம் காயும்னா அந்த ஃப்ளவர் எவ்வளோ தூரம் வந்துச்சோ அந்த பஞ்ச் மட்டும் தான் காயும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அந்த ஃப்ளவர் பஞ்ச் முடிஞ்சது மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிளான்ட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லிட்டர் வாட்டரில் ஒரு 30 கிராம்ஸ் கொடுப்போம். அது 30 கிராம்ஸ் வந்து 5 லிட்டர் வாட்டரில் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 1/2 லிட்டர், அதாவது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புதுசாக நிறைய துளிர்கள் இருந்து ஃப்ளவர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். பிளான்ட்டோட க்ரீனஸ் சூப்பராகவே இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பிளான்ட் கொடுத்தது. ஸோ இப்போ பாருங்கள் பிளான்ட்டோட க்ரோத் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.